கண்டிப்பா நடிகர் விஜயும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஒன்னாயிர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தெரியுமா? இன்னைக்கு காலைல ஒரு செய்தியை சமூக வலைதளத்துல பார்த்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக திராவிட கருத்துக்களை சமூக வலைதளத்துல எழுதிக்கிட்டு வரக்கூடிய பப்பின் லியோ ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு சிகிச்சை, அதாவது ஒரு சிறுநீரக சிகிச்சை அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு சிகிச்சைக்காக அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூக வலைத்தளத்துல அவர் எழுதினதா சொல்லப்படுது. இதை பார்த்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வைக்கப்படலனா கூட சமூக வலைத்தளத்துல போட்ட அந்த ஒரு பதிவை பார்த்து மட்டுமே 9 லட்சம் ரூபாய் அவருக்கு அவருடைய சிகிச்சைக்காக நன்கொடையா கொடுத்திருக்கிறாரு. நடிகர் விஜயும் உதயநிதியும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்காக ஓடி போய் உதவி செய்யறவன் தான் தலைவன். ஆனா அதே தொண்டனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கிறானா அவன் கடைசி வரைக்கும் நடிகனா மட்டும்தான் இருப்பானே தவிர ஒருபோதும் தலைவனாக மாற முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.